இல்ல இதுல வேற தனுஷ் பல மணிகண்டன்ல வேற சொல்றானுங்க. தனுஷ் பல மணிகண்டரா வடச்சென்னையில அதான் சொல்றானுங்க. ஏய் என்னடா வெற்றிமாறன் அசிஸ்டன்ட் டைரக்டரா. எனக்கு புரியல, உண்மையாவா? அதான் சொல்றானுங்க. ஆமா அந்த வேல் ப்ராஜெக்ட் தானே, அததான் சொன்னானுங்க. ஏய் நடுவுல ஒரு வெப் சீரிஸ் வந்தது ஞாபகம் இருக்கா? மணிகண்டன் ஒரு வில்லனா வச்சு, அது யாரு ஆமா நடிச்சா? ஆமா சிரிப்பா வந்துச்சு. அதர்வா. ஆமாப்பா அதர்வா இருப்பா. ஆமாமா கரெக்ட். அந்த பாதி படம் பாக்ஸை வெப் சீரிஸ் பாக்கல நீ? போயிருந்தேன். வெப் சீரிஸ் போயிருந்தேன். ஹாட் வந்துச்சுடா, ஸ்டார்ல இருக்கும் நான் பாரு, பார்த்து சொல்றேன். மறந்துட்டேன். ஹாட் ஸ்டார்ல இருந்தாலும் டெலிகிராம்ல இருக்கும், நான் எடுத்துக்கிறேன். இருங்க பாரு, அது என்ன தெரியுமா அலெக்ஸே, சீரியஸ் நல்லா இருக்கும் ஓகேவா. ஆனா மணிகண்டனை மெயின் மெயின் வில்லனா காமிப்பானுங்க பாரு. இதெல்லாம் அந்த இந்த படத்துல வர மாதிரி தான்டா. இல்ல இந்த ரவுத்தரும் படத்துல ரவுத்திர படத்துல அவனை காப்பாங்க, அந்த மாதிரி ஆகி விட்டுருப்பானுங்க. ஃபயர் எஸ்டி பிரிண்ட் வந்துருச்சா? சாரே நீ எதுக்கு ஃபயர் கேட்கறன்னு தெரியும் சாரே. நடு ராத்திரியா தான் போடுற பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. நானும் ஏத்தலான்னு பாக்குறேன். வந்துச்சாச்சுடி. ஏத்தணும். இல்ல நான் உன்னைய கேக்குறேன், நீ என்னைய கேக்குற. இல்ல ஓ செக் பண்ண இல்ல தெரியல. வரல தேட்டர் பண்ணிட்டாங்க. வந்துடும் அப்படியோ. அவ்வளவு வெறி மாப்பிள்ளைக்கு வந்துடும். வேற ஏதாவது நல்ல படம் அதான் வெப் சீரிஸ். நானே ஒரு இன்னொன்னு போர் அடிக்குதுன்னு லேபிள் பார்த்தேன். லேபிள் வெப் சீரிஸ் இந்த ஜெயர் நல்லா இருக்கும். நல்லதா இருந்துச்சு. ப்ரோ அலெக்ஸ் ப்ரோ, இந்த குருதின்ற மலையாள படம் பாத்துறீங்களா? பிருத்விராஜ். நல்ல வேலை குருதின்னு இல்ல பாக்கல. இல்ல அது சூப்பரா இருக்கும். இந்த அது பாருங்க. மத்தகம்டா அதோடது. இல்ல சார், வர வர சேட்டன்ஸ பார்த்தாலே எரிச்சல் ஆகுது. அதனாலதான் தமிழ் வெப் சீரிஸ் போயிட்டேன். ப்ரோ இல்ல ப்ரோ, பிருத்விராஜ் படம் நல்லா இருக்கும் ப்ரோ. பண்ணலாம். இந்த மார்க்கோன்ற மாதிரி எல்லாம் இருக்காது. அதெல்லாம் உண்மையாலுமே நல்லா இருக்கும். மார்க்கோ ஏன் ஞாபகப்படுத்துறேன். இல்ல அவனுக்கு திடீர்னு இந்த மாதிரி ஆயிட்டானு. இல்ல அவனுக்கு நினைச்சா நல்லா எடுப்பானுங்க ப்ரோ மலையாளக்காரனுங்க. இல்ல இப்ப மார்க்கோ ஹீரோ லுக் நல்லா இருக்கும், பீஜம் நல்லா இருக்கு. வேற எதுனா நல்லா இருக்கு. வேற எதுவும் நல்லா இல்லை. அலெக்ஸ் இந்த மம்முட்டி ஒரு படம், இந்த ரோஸ்காரன்னு ஒண்ணு இருக்கும், இன்னொரு படம், அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் வீக்ல பார்த்தேன். இல்ல இப்ப கூட மம்முட்டி ஒரு படம் வந்து டாமினிக்னு ஒரு படம் நல்லா இருக்குன்றானுங்க. தெரியல. இல்ல ஒரு 2-3 படம் பார்த்தேன். ஜியோ ஹாட்ஸ்டார்ல இருந்துச்சு. மம்முட்டி ஹீரோ, இவன் கௌதம் மேனன் டைரக்ஷன், டாமினிக்ன்ற படம். ஆமா அது வந்துச்சு. எதுல வந்திருக்கு தெரியல. ஆனா ஒரு நிமிஷம், மம்முட்டிக்கும் ரஜினிக்கும் ஒரே வயசு தான். ஆனா மம்முட்டி எவனாவது வந்துட்டு கேரளால எவனாவது 74 வயசுன்னு அதை வயசு ஆயிடுச்சுன்னு குடுத்தி காட்டுனுங்கிறானுங்களா? இங்க வயசாயிடுச்சு சூப்பர் ஸ்டார் சூப்பர்னு பிச்சை எடுத்துன்னு தெரியுது. அத படம் ஃபிளாப் ஆனதா மெயினா பிச்சை எடுக்குது. சரியா பிச்சை தானுங்க. லியோ கிளைமேக்ஸ், மாஸ்டர் கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கூலி கிளைமேக்ஸ் பார்க்கறப்ப உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும்? சீப்பான இருக்கும். வேற அவனுக்கு என்ன இது இல்ல. கூலி கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும்னா, இல்ல இப்ப தலைவர் அப்படியே வில்லனா கூட சட்டையை ஊத்து போட்டு சண்டை போடும் போது வெறித்தனமா இருக்கும். சட்டையை ஊத்து போட்டா ஆமா நான் என்னென்னமோ எதிர்பார்த்தேன். இல்ல ஹல்கே வந்தாலும் தலைவர் சுண்டு விரல் அடிப்பார். இப்படி சொடக்குனாலே. இல்ல வில்லன் நாகார்ஜுனா தானே? இல்ல வில்லன் லோகேஷ்னு கேள்விப்பட்டேன். அப்படியா? சும்மா இல்ல எனக்கு மென்டல் அந்த வந்ததே அது முக்காசி முடிஞ்ச மாதிரி, ஹைப் இல்லாதது ரெண்டாவது முடிஞ்ச மாதிரி. கூட மேக்கிங் வீடியோன்னு ஒண்ணு போட்டானே, அது நல்லா இருந்துச்சா? சரி விடுங்க. ஆனா கேஸ்டிங் நல்லா இருக்குது. அதுக்கேத்த மாதிரி படம் பார்ப்போம். இல்ல கேஸ்டிங் நம்பிதான் அந்த படமே. முதல்ல லோகேஷ் வந்து என்ன தெரியுமா, அவன் வந்து ஒரு மினிமமா ஒரு ஸ்டோரி லைன் வச்சிருப்பான். அந்த ஸ்டோரி லைனை நரேட் பண்ற விதத்துல நரேட் பண்ணிருப்பான். அது அவ்வளவுதான். அதை வச்சு அந்த படத்தை பார்க்கலாம். ஒண்ணும் இல்ல, அதேதான். அதே டார்க், அதே போதை, அதே பிரியாணி. இல்ல போதை இல்லைன்னு சொல்லிருக்காங்க அந்த படத்துல. அந்த ட்ரக்ஸ் எல்லாம் வச்சு இல்லாத மாதிரிதான் எடுத்திருக்குன்னு சொல்றாங்க. என்ன இடம் தெரியல. ஸ்மக்லிங் இருக்கும். ஆனா மேக்கிங் நம்ம லியோக்கோ எல்லாம் வரவே வராது ப்ரோ இந்த படம். நான் பெரிய பேண்டியா படம். லியோ வந்துட்டு உனக்கு ஒன் மேன் ஷோ மாதிரி. அதெல்லாம் இங்க இது கம்பேரே பண்ண முடியாது ப்ரோ. ஒன் மேன் ஷோ தான் மேக்கிங்கா சொல்றேன் ப்ரோ. பெஸ்ட் மேக்கிங் தமிழ் சினிமால. இவனுக்கு எப்படியே தப்பிக்கிறதுக்கு பாக்குறானுங்க. கேஸ்டிங் எல்லாம் போட்டு எப்படியாவது உருட்டினோம் பரட்டினோம்.
அதுல ஜெயிலர் அப்படிதானே பண்ணானுங்க. அதே ஃபார்முலா தான். ஆனா அந்த ஃபார்முலா எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்றதுக்கு வேட்டையன் தான் ப்ரூஃப். அது நான் ஞானவேல் இதுக்கு லோகேஷ் ஏதாவது பண்ணுவான்னு தோணுது. இதுல ஆர்கே லுக் வேற மட்டமா இருக்குடா. அதான்டா பெரிய மைனஸ் என்ன கேட்டா சத்தியமா. காலா மாதிரி இது. ஒரு மாதிரி இருக்கும். ஆனா ஏதோ பண்ணி டேய் ஓட்ட ட்ரை அவனுக்கு நீ என்ன லுக் கொடுப்ப அலெக்ஸ்? நீ சொல்லு, நீ வேற என்ன லுக் கொடுப்ப அவனுக்கு? ஒரிஜினல் லுக்கே நல்லா இல்ல இருக்கு. இல்ல தலைவரை கட் பண்ணிலையும் ஒரு 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 ஷார்ட்ஸும் போட்டு பக்கத்துல பிரியங்கா மோகன் ஹீரோயினா போட்டு ஜாயிண்ட் ஜெகதீஷ்னு ஒரு படம் எடுக்கலாம்னு ப்ரோ ஆசைப்பட்டாங்க. பிரியாங்கா தமன்னா ப்ரோ, தமன்னா தான் தலைவர் கரண்ட்ல இருக்கும். பிரியங்கா மோகன் தான் ஹீரோயின். அது பிரதீப் பண்ணுவான் ஃபியூச்சர்ல. அப்படி வர வேண்டியவர் எங்க தலைவர், அவரை கூட்டுன்னு போய் ஜாயிண்ட் ஜெகதீஷ் அல்டிமேட்டா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அலெக்ஸே அவன் செட் பண்ணி பார்த்திருப்பான்டா. அவர் 4-5 வீக் போட்டு செட் பண்ணி பார்த்திருப்பான். இந்த நாய்க்கு எது செட் ஆகல, இதுதான் செட் ஆகுது, இதோட போதும் நிறுத்திருப்பான். இந்த வெண்ணில இந்த ஒரு படம் இருக்கு மேம், விஷ்ணு விஷால் போலீஸ் அவன் ஆசைப்படுவான். அங்க நிறைய பேர் உள்ள பூந்து தடுப்பாங்களே. சூரி கூட போலீஸ் அவன் ஆசைப்படுவானு. விஷ்ணு விஷால் சூரி. ஆமா ஆமா சூர்யா புஷ்பா புருஷன் அந்த படம் தானே? இல்ல அந்த படம் இல்ல. பொண்டாட்டி கூட்டில இருப்பானு. இல்ல வெண்ணில கபடிக்குள்ள இல்ல. போஸ்ட் படம் பேர் வந்து என்ன கதை? இல்ல அந்த படத்துல ஒரு தடியா இருப்பான். டே அவனுக்கு டெக்னிக் கத்துன்னு வந்துட்ட மாப்பிள்ளன்னு யார் இந்த அப்பு குட்டி. அதுக்கு குனிஞ்சு ஓடி வாடான்னுவான். அவன் எவ்வளவு குனிஞ்சாலும் அவனால தாவ முடியாது. அது கட்சிலாம் அவனு சொல்லுவான், இவன் படுத்திருந்தா கூட தாவ முடியாது, அவசரப்பட்டு தெரியாம அது வேற ஆள செலக்ட் பண்ணிட்டேன் போலன்னு. அந்த மாதிரிதான் இது. ஆமா 4 பேர் நடிச்சிருப்பானுங்களே போலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாம் ட்ரை பண்ணாங்க. அதானே நல்லா பண்ணலாம் வந்துச்சு. நல்லாதான் இருக்கும் படம். அப்ப நல்லா டீசெண்டா இருக்கும். ஆனா விஷ்ணு குள்ளநரி கூட்டமா? குள்ளநரி கூட்டம் அதான் நல்லா இருக்கும். ஆனா இல்ல ஒன்னு யோசிச்சு பார்த்தோம் வம்ச, விஷ்ணு விஷால் நிம்மதியா வந்திருந்தான். லால் சலாம்னு ஒண்ணு கொடுத்தான்டா. எங்க போனா என்ன ஆனா நிம்மதியா இந்த மனுஷன். மம்தா பைஜோட படம் பண்ணிட்டு இருக்கான் ப்ரோ. மமிதா பைஜு நிறைய லைனப் இருக்குது. தனுஷ் கூட, சூர்யா கூட. ஏய் அம்மா அது ஏன் அலெக்ஸ் ரீசெண்டா இவ்வளவு ட்ரெண்ட் பண்ணி விட்டானுங்க? பிரேமலதான் பிரேமலூர் அந்த அம்மா பாப் கட்டிங் பண்ணிக்கினு சுத்தர்தான். நல்லா தானே இருந்தா அதுல, ஏன்டா அப்படி வன்மத்தை கொடுக்குறீங்க? எனக்கு பிடிக்கும். பிரியங்கா மோகன்லாம் அமரா சாட்சியா? அதே 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 இந்த பிரியங்கா மோகன் என்ன எழுக்க நடிகை வந்துச்சுன்னு தெரியல. இல்ல நைஸா ஆக்ட்ரஸ் லிஸ்ட்ல பிரியங்கா மோகன் சேர்த்த பத்தியா அங்க நிக்கிறது. என்ன பண்றது, படத்துல நடிச்சுட்டா சொல்லி. எனக்கு பிரேமலு பிடிக்கும். ரெபல்ல இவர் அதெல்லாம் பெருசா இல்ல. என்ன கேட்டா இந்த ரஷ்மிகாவே பரவாயில்ல ப்ரோ. இந்த பிரியங்கா மோகனுக்கு நம்மளாம் ராஷ்மிகா வச்சு தப்பிச்சவங்க, புரியுதா? அதான் நம்ம பண்ண பெரிய அதிசயம். ஆனா இல்ல ப்ரோ, ராஷ்மிகா உண்மையா சொன்னா ஒரு லக் ஃபேக்டர் இருக்கு. அவ போற படம் பெரிய ஹிட் ஆகுது. அது என்னமோ தெரியல. ஆமா உண்மையில இப்ப தமிழ்ல வாரிசு, தெலுங்குல சொல்லவே தேவையில்ல புஷ்பா, இது கர்நாடகாலே நிறைய பண்ணிருக்கேன். நார்த்ல அனிமல். பூஜைக்கு ஆப்போசிட் போனா அது ஆப்போசிட் ப்ரோ. நான் என்ன தெரியுமா எக்ஸ்பெக்ட் பண்ணேன், 69ல வந்து ஸ்ரீலீலா போடுவாங்கன்னு நினைச்சேன்டா. சீரியஸா நான் ஜோக்ல சொல்றேன், நான் நினைச்சு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஓகேவா, அவ இருக்குது கொஞ்சம் சான்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. சத்தியமா அவருக்கு ஆக்டிங் எமோஷன் சீன்லாம் இப்ப ஸ்ரீலீலா ஆளுதான் எல்லாம் சிரிப்பாங்க. இவளையும் கம்மன் தான் இருப்பானுங்க. எவனும் அதை ஃபீல் பண்ண கூட மாட்டான். அவர் டைரக்ட் டான்ஸ் நல்லா ஆடுவா அலெக்ஸ். நான் அதனால நினைச்சேன் காம்போ போட்டு டான்ஸ் ஆட வச்சு நல்லா இருக்கும் வைப் அப்படின்னு நினைச்சேன். சாரு கொச்சினை மரத்தப்பட்டை மாதிரி எதிர்பார்க்கிறேன். நான் சொல்றேன்ப்பா. நம்ம கிருத்திஷ் ஃபேன் எங்க இருக்காரு? என்னடா இது ஃபேக் நியூஸா போட்டுறானே யூடியூப்ல. டிவி இன்னும் அதிகமா போடுவானுங்க. அவனுக்கு வேலையே அதான். சவுக்கு சங்கர் தானே? எங்க இருந்து வரானுங்க? அதான் சின்ன சின்ன ஐடி தான். அதான்
இல்ல எனக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா சவுக்கு பத்தி? சவுக்கு வந்து இந்த மாமா வேலை, ஜால்ரா வேலை, எச்ச வேலை இதெல்லாம் நல்லா சூப்பரா பார்ப்பான். அவன் வந்து அதுல கை தேர்ந்தவன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஏடிஎம்கே வந்து டவுன் ஆன மெயின் ரீசனும் அவன் தான். இப்போ ஏடிஎம்கே தூக்கி பிடிச்சி பேசுறதும் அவன் தான். ஓகேவா? அது 2 வேலையும் அவன் தான் பார்த்தான். இப்போ என்ன தெரியுமா பண்ண வைக்கிறான்? ஏடிஎம்கே டிவிக்கே ஜாயின் பண்ண வைக்கணும். ஆனா இதைதான் பண்ணான். இது ஒர்க் அவுட் ஆகலன்னு விட்டான். நேத்ரா அலெக்ஸ் நேத்தா முந்தா நேத்தான்னு தெரியல. கிஷோர் போத் கிட்ட தெரியும். நேத்தா நடிகல என்டிகே பெரிய இவன் மாதிரி பேசிட்டு இருக்கான்டா. என்டிகே வந்து டைரக்டா வந்து அவன் நடுவில் நடுவில் ஏடிஎம்கே என்டிகே சீமானே தூக்கி பேசியிருக்கான் இதுக்கு முன்னாடியும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அத்தனையும் போய் அவனுக்கு காசு வேணும். அவன் ஒரு செட்டப் வச்சிருக்கான். அதுக்கு இப்பதான் ரீசெண்டா 5 கோடியில வீடு கட்டி கொடுத்தான். ஒரு ஐபோனு சிம் வாங்குறதுக்கு நுங்கம்பாக்கம் வந்தான். நான் பார்த்தேன், நேர்ல பார்த்தேன். அவன் சரியான பொம்பளை சோக்குயா. அவன் காசுக்காக தான் அவன் சுத்திக்கிட்டு இருக்கான். ஆமாமா நீங்களே நினைச்சுக்கிறீங்க அவன் அவன் எந்த பார்ட்டியும் சார்ந்தவன் கிடையாது. காசு கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணுவான் அவன். இல்ல ப்ரோ, நான் வந்து ஷாக் ஆயிட்டேன். என்டிகே தூக்கி வச்சு பேசுறான். என்ன தடவை சொல்றான்? என்டிகேவும் இப்போ சீமானும் அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்டேஜில் பேசி வச்சிருக்க அந்த நாய். என்னால் தான் வந்து எடப்பாடி தோல்த்தாரு சீட்டு. நான் வந்துட்டு இல்லைன்னா எடப்பாடி ஜெயிச்சிருப்பாரு. கொஞ்சம் அவங்க எஃபர்ட் போட்டு தானே எடப்பாடி ஜெயிச்சிருப்பாரு. இப்போ இவனுங்க ஆட்சியில இருந்திருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு பேசி வச்சிருக்கான் போல. அதுக்கு இவன் உட்காந்து எலிவேஷன் கொடுத்துட்டு இருக்கான். இது சர்க்கார் டைம்லயே வந்து சவுப்பு எல்லாம் ஃபுல்லா கடிச்சிட்டு கிடந்தானுங்க. போட்டு அடி அடிப்போம். அப்புறம் பாலிடிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் சீமானுக்கு சும்படிச்சுட்டு இருந்தான். சைடுல டிஎம்கே கடிச்சான். அவன் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் பேசுவான். நாளைக்கு டிவிக்கவே ஆட்சிக்கு ஏதாவது வந்தாலும் கூட கண்டிப்பா திட்டம். ஒரு 1 நம்பர் காசு கொடுத்தா எந்த கட்சிக்கு வேணாலும் ரூபாய் கொடுக்கும். இதான் இவன் இந்த இந்திரகுமார், மில்டன் இவனுங்கெல்லாம் ஒரே கேட்டகரி. அவன் கட்டின சின்ன வீடு போட்டோ இருக்கு, பிளாக் பண்ணி வச்சிருக்கான். எல்லாம் போட்டு விட்டுருவான் எடுத்து. மில்டன்லாம் ஊபி ப்ரோ. பல வாய் வைக்கிறேன். ஊபியே ப்ரோ. இவரு மில்டன் இந்திரகுமார்லாம் எதுக்கு டப்புன்னு டெவலப் பண்ணானுங்க சொல்லுங்க? நரேட்டிவ் செட் பண்ணதா? இப்போ எக்ஸாம்பிள் எப்படி தெரியுமா? ஒரு 3 பேர் 4 பேரை வளர்த்து விடுவானுங்க எப்பயுமே டிஎம்கே. இந்த மாதிரி பிஃபோர் எலெக்ஷன் வந்து இந்த மாதிரி வளர்த்து விடுவானுங்க. பார்த்துருக்கீங்களா? எல்லா எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 2 யூடியூப் சேனலு, ஒரு இது மாதிரி யூடியூப்ல போய் பேசுற ஒரு 5-6 பேரை வளர்த்து விடுவானுங்க டிஎம்கே. அதான் இவனுங்க எல்லாமே. ஆக்சுவலா இது இப்பதான் ரீசெண்டா ஸ்டார்ட் ஆனது. பெண்ணுன்னு ஒரு இது இருக்கும். அந்த டீம் வச்சுட்டு இந்த பேரலை, அப்புறம் இந்த என்னது கக்கு சலை என்னமா பேர்லாம் வச்சுட்டு சேனல் ஸ்டார்ட் பண்ணி எதையாச்சும் பண்ணி. ஆமா ப்ரோ, அரண்சையே இவனுங்க தானே ப்ரோ. அரண்சை 3-4 சேனல். அப்புறம் போலி இன்னும் 2-3 சேனல். ஆனா மான்சி அந்த அறப்போர் இயக்கம் இவ்வளவு இது பண்றான், எக்ஸ்போஸ் பண்றேன்ட்டு. ஆனா அவன் மட்டும் எப்படி தப்பிக்கிறான்னு தான் எனக்கு தெரியல. அவன் பேக் ட்ராப் தான் என்ன தெரியல. இன்னைக்கு ஒரு நல்ல அவர் என்ன கேக்குறாருன்னா, இல்ல கிஷோர் பாபு என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி இவ்வளவு எக்ஸ்போஸ் பண்றாரு, இவ்வளவு பண்றாரு, ஏன் மணல் கடத்துறேன்னு சொன்னவன போட்டு தள்ளிட்டானுங்க, லேண்ட் விக்கிறவங்க சொன்ன போட்டு தள்ளிட்டானுங்க, இவ்வளவு எக்ஸ்போஸ் பண்றாரு, இவனுங்களை எப்படி விட்டு வச்சிருக்கான்னு கேக்குறான். இல்ல இப்போ மான்சர் நேத்து நான் உங்களுக்கு டிஎம்ல அனுப்பினேன் பாத்தீங்களா? அத வச்சு ஆர்டி மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணி அதுல இப்போ எப்படின்னா எந்த கான்ட்ராக்டர் வந்து கவர்மெண்ட்டுக்கு ரேஷனுக்கோ இல்லை எதுக்கோ வண்டி ஓட்டுறான் அப்படின்னா அந்த கான்ட்ராக்டர் டீட்டெயில்ஸ்லாம் கிடைக்கும் அந்த ஆர்டி மூலியமா. அதை வச்சு அப்போ அந்த ரேஷன் சார்பில் இருக்க அந்த அமைச்சர் என்ன பண்ணுறாரு அது எல்லாமே கலெக்ட் பண்ணி நம்ம சிங்க் பண்ணி பார்க்கறது தான். அதெல்லாம் உட்காந்து ஒரு டீம் ஒர்க் பண்ணி அப்போ இது இந்த காசு இங்கே தான் போகுதுன்றதை கரெக்டாக வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் அவனுங்க போடுவானுங்க. அதனால தான் திருப்பி அவனுக்கு டிஃபர்மேஷன் போட முடியல. அவனுக்கு ஆர்டிஐலேருந்து கலெக்ட் பண்ணி எடுத்து போகிறதுனால இன்கேஸ் கேட்டால் கூட நான் ஆர்டிஐலேருந்து கலெக்ட் பண்ண டேட்டா இப்போ ஆர்டிஐ போய் சொல்லுதான்னு சொல்லி அந்த பக்கம் திருப்பி வேணும். அதனால இல்ல கிஷோர் ப்ரோ, அது ஓகே, அவங்க வேலை பார்க்குறாங்க, கரெக்டா எக்ஸ்போஸ் பண்றாங்க. பட் என்னோட விஷயம் என்னன்னா அவனுக்கு எப்படி இவ்வளவு பேக்ட்ராப் இல்லாம அவன் எக்ஸ்போஸ் பண்ற விஷயங்கள்லாம் பாருங்க, எல்லாம் பெரிய மேட்ச்.
பேக் இல்ல உள்ள இல்ல கூட சின்ன சப்போர்ட் கேஸ் அவங்க ஒரு அமைப்பு மாதிரி தான். நானுமே அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கேன். வள்ளூர் கூட்டத்துல போராட்டம் பண்ணுவானுங்க. டீம் இருக்கு. அது பெரிய டீம் தான். அது போனா தேவையில்லாம சட்ட ஒழுங்கு வரும்ன்றது டிஎம்கே பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரக்கூடாது. அதனால ஒரு சில விஷயத்த பல்லு கடிச்சிட்டு கம்முன்னு விட்டு தான் ஆகணும். வேற வழி இல்லை. ஒரு ஆமா ஆமா ஒரு 1000 நடுரோட்ல வெட்டுறதெல்லாம் சட்ட ஒழுங்குல பேர் வராதுல்ல. இப்ப ஒருத்தர் அரெஸ்ட் ஆக போனாரு. ஏன் லேட்டா போனாரு? முன்கூட்டியே அவங்க தம்பிகள் எல்லாம் போய் கும்பலா கூட வச்சுட்டு அவர் போயிட்டாரு. கேஸ் அந்த டைம்ல அரெஸ்ட் யாரு பண்ணிருந்தா யாரு செந்திலா? யாரு இல்ல இல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் போனாரு. பாலியல் கேஸ்ல போனாரு. ம். சரி. ஆனா இவங்க டிஎம்கே எதுக்குறேன்ட்டு இன்னைக்கு ஒரு கோமாளித்தனம் பண்ணாங்க பார்த்தீங்க. இது பிஜேபி எதுக்குறேன்ட்டு இன்னைக்கு டிஎம்கே ஒரு கோமாளித்தனம் பண்ணாங்க பார்த்தீங்களா? அந்த போஸ்டர் எடுத்து டாஸ்மாகா போய் ஒட்டுறது. அதுல ஒரு ஒரு டிஎம்கேல உள்ளவனே போட்டிருக்கான். அந்த டாஸ்மாக் கடையில மேல அப்பான்னு போட்டு டிஎம்கே காரன் ஒருத்தனே போஸ்டர் ஒட்டியிருக்கான். அவனுக்கு கீழே இவன் போயிட்டு அண்ணாமலை பிக்சரை ஒட்டுறான். அதான் அது பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, பிஜேபி அமைதியா இருந்து பிரபலமா இல்லைன்னாலும் இவங்களே கொண்டு போய் மூல முடுக்கெல்லாம் சேர்த்து வச்சிருவாங்க போல இருக்கு. தேவையில்லாத 2 பேரும் காமெடி தான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அவன் போட்டோ ஓட்டுறது, அவன் போட்டோ கவர்மெண்ட் தான் விக்கிதுன்றது ஊருக்கே தெரியும். இதுல எதுக்கு போய் அவன் போட்டோ ஓட்டணும்? அந்த திருப்பி பேட்டர்னை பாருங்களேன். அவன் இவனை ட்ரெண்ட் பண்றான், இவன் அவனை ட்ரெண்ட் பண்றான், அவன் இவனுக்கு போஸ்டர் ஓட்டுறான், இவன் அவனுக்கு போஸ்டர் ஓட்டுறான். டேய் என்னடா இத்தனை நாள் மறைமுகமா பண்ணது இப்போ ஓப்பனா பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. பேரண்மை படத்துல சொல்லுவான், இதுல இருந்து இந்த போர்டுல இருந்து சாக் பீஸ் எடுத்துட்டா அந்த போர்டு ஒரு டம்மி. அந்த மாதிரி பிஜேபி தமிழ்நாட்டுல இருந்து கழிச்சிட்டு பாருங்களேன். டிஎம்கே பண்ண பாலிடிக்ஸே தெரியாது. ஆமா. இல்ல நேத்து நான் பசங்கிட்ட கேட்டேன் ப்ரோ. இவனுக்கு வந்து 2026ல என்ன நரேட்டிவ் செட் பண்ணி இவனுக்கு எலெக்ஷன் வந்து கேம்பெயின் பண்ணுவான்னு கேட்டேன். நம்ம பசங்க எல்லா ஆங்கிள்லயும் சொன்னானுங்க. ஒண்ணுமே ஆகாது. பிஜேபி ஆமா. சொன்னா இப்ப அதுவும் நம்ம கையில அதான் தூக்கிட்டோம். கடைசியில பிஜேபில வந்து ஓகேவா? அது நம்ம தெரிஞ்சு போச்சுல. இவனுக்கு 2 பேரும் ஒண்ணுதானா, நீங்க 2 பேரும் ஒண்ணுதானா சொல்லி தெரிஞ்சு அதான் இல்ல. போயிடுச்சு. ஆனா நம்ம ஆளுக்கு ஒரு தலைவலி என்னன்னா, பிஜேபியும் அடிக்கிறோம். இவனுங்களுக்கு உண்மையில இவனுங்களுக்காக அடிக்கிற மாதிரி இருக்குது. முதல்ல நீ ஒழுங்கா இருறான்னு சொன்னா இவனுக்கு பிஜேபி டீம் நம்மள சொல்றாங்க. அதெல்லாம் நரேட்டிவ் செட் இல்ல இல்ல பண்ணுவாங்க. அலெக்ஸ், பிஜேபி அடிக்கிறதெல்லாம் கரெக்ட் தான். அவனெல்லாம் இல்ல அடிச்சுதான் உட்கார அது வைக்கணும். கரெக்ட். டைம் வேஸ்ட்டுங்க. ஏதோ சொல்றேன் பாரு. அதான் அவன் இது பண்ண டைம் வேஸ்ட் இல்ல இவனுங்க அலெக்ஸ். இப்போ ஆஃப்லைன்ல இருக்கும் உன்கிட்ட கீழே கொஞ்சம் growth ஆயிருக்கானுங்க. இந்த சீன்ஸ் எப்படின்னா அந்த கேஸ்ட வச்சு பிடிக்கிறானுங்க. இல்ல அது கரெக்டா. இல்ல நான் அண்ணாமலை சொல்றது நான் வெறும் சொல்லல. இப்ப அண்ணாமலை அடிக்கணுமா 1000 கோடி ஸ்கேம் பேசணுமா நீ இது போ. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, பிஜேபியை அடிக்கலன்னே வச்சுக்கோ. பிஜேபியை அடிக்கிறோன்னே வச்சுக்கோயா. நான் என்ன சொல்றேன்னா, பிஜேபி அடிக்கிறப்போ இவனுக்கு சுத்தமுன்னு இருந்தா ஓகே. இவனுக்கு குறுக்க முறுக்க நடுவில் ஓடுன்னு வரானுங்கடா. அவனை அடிக்கும் போதும் இப்ப நம்மளுக்கு அதுதானே யோசிக்க வருது. இப்போ மான்ஷே, இப்போ நீயும் உன் தம்பியும் பேசிக்கல, ஆனா உன்னை அடிக்கும் போது யாரு வருவா? உன் தம்பி வருவானா மாட்டானா? என்ன மான்ஷ் இது? ஆமா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் அலெக்ஸ். அது என்னன்னா அட்டன் டைம்ல 4 கட்சியில இருந்து அடிச்சா பயந்துருவானுங்கன்னு அவனுக்கு நினைச்சிட்டு இல்ல இல்ல இருக்காங்க. அவன் பிஜேபியை யாரையுமே அடிக்க விட மாட்டான் டிஎம்கே. வேற எவனா வந்து அடிச்சான்னா அவனுக்கு அங்க ஒரு 10 ஓட்டு போயிரும். ஐயோ நம்ம சொல்ல வேண்டிய பாயிண்ட வேற எவனும் எடுத்துட்டானேன்ட்டு. உண்மைதான். அவனுங்க என்னெல்லாம் பண்ணானுவோ அதை வேற ஒருத்தன் எடுத்தான்னா ஐயோ ஐயோ போச்சு அப்படின்னு பயந்து சாவணும். அப்படிதான் சாவ போறானுங்க. 26ல இவனுக்கு என்னத்தை வச்சு கேம்பெயின் பண்ணுவானுங்க. எனக்கு சிரிப்பு தான் வருது. என்னத்தை கொண்டு வர போறா? ஒரு இளவு முடியாது. மான்ஷு, நான் தான் நேத்து சொல்லிட்டு போனேன்னா இன்னைக்கு போட்டிருக்கானுங்க பேப்பர்ல. இல்ல என்னன்னா ஒரு பாட்டி வந்து சாவறதுக்கு முன்னாடி சொன்னாங்களா இந்த மாதிரி கீழே பண்றாரு. ரோத்கின்னு ஒருத்தர் ஒரு ஆளு. அவர் வந்து பிஜேபிக்காக நிறைய கேஸ்ல போராடி ஜெயிச்சவரு. அவர்கிட்ட போய் தஞ்சம் புகுத்திருக்கான் செந்தில் பாலாஜி. என்னைய காப்பாத்தி விடுங்க சாமின்ட்டு. இத்தனைக்கும் அந்த ஆளு வந்து கச்சத்தீவு நீங்க மீட்கணும்னா ராணுவ படையோட போய் போராடணும், கொடுக்கும்போது என்ன பண்ணிருந்தேன்னு சொல்லி தமிழ்நாடே ஒரு மாதிரி பேசின ஆளும் அவங்கிட்ட போய் செந்தில் பாலாஜி என்னை காப்பாத்துங்க தஞ்சம் புகுந்திருக்கான். அப்போ நீ தமிழ் பற்றுக்காக இருக்கியா இல்ல எப்படி? இதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணணும். சூப்பரா சொன்னீங்க ப்ரோ. இது நியூஸ் ஆக்சுவலா வெளியே வராது. நீங்க சொன்னதா தெரியும். இந்த நாய் ஆனா டெல்லி போனது தெரியும். ஆனா இந்த ரோக்கி பார்த்ததெல்லாம் தெரியாது. சூப்பரா சொன்னீங்க. அவன் என்னென்ன கேஸ் எல்லாம் வாதாடி இருக்கானு போஸ்ட் போட்டேன்னு இப்பதான் பாக்குறேன்.
இல்ல இவன் எவ்வளவு கேவலம். இதுதான் சொல்றேன். இதுதான் வந்து இதெல்லாம் வந்து மீடியா வந்து எக்ஸ்போஸ் பண்ணி பேசணும். இந்த நாய்க்கு எதையும் பேச மாட்டானுங்க. மீடியா எனக்கு என்ன எக்ஸ்போஸ் இல்ல ஆகி எக்ஸ்போஸ் பண்றேன்ட்டு போனேன்னு ஏன் எக்ஸ்போஸ் ஆயிடுவான் ப்ரோ. அவ்வளவு ஊழல் பண்ணி வச்சிருக்கானுங்க. ப்ரோ கிஷோர் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கே இவனுங்கிட்ட ஏதோ ஒண்ணு இல்ல இவனுக்கு எனக்கு லூப் ஒண்ணு ஹோல்ல புரியல. இவனுக்கு 2 பேரும் ஏடிஎம்கே பேசாது, அது செத்து போச்சு. என்ன கேட்டகரின்னா நிறைய கேஸ் மாட்டிக்கிட்டானுங்க. பத்தாதான் இந்த இட்லி கேஸ் வேற பெரிய கேஸ். ஏன்னா நோட்டானுங்கன்னா புட்டு உள்ள போட்டு சட்னி பிரிக்கிறவனுங்க. தமிழா ப்ரோ இல்ல அந்த மணி ஒருத்தர் இருப்பா ஜேர்னலிஸ்ட். நான் நான் வேற யாரை வச்சு சொல்றது இல்லை. நான் அவர் தான் அந்த பாயிண்ட் பேசினாரு. அதனால சொல்றேன். இவன் என்ன சொல்றேன்னா இடி ரைட் பண்ணது உண்மை. ஆனா இந்த அளவுக்கு ஏடிஎம்கே சைலண்டா இருக்குன்னா அப்ப இதுக்கு முன்னாடி அவங்க பண்ணியிருக்குதா அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் இதுல வந்து இவ்வளவு சைலண்டான கேம் பிளே ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம போய் எதுக்கு தேவலாம் நம்ம கத்தி மாட்டிக்க போறோம்ட்டு சைலண்டா இருக்குன்றாரு. நம்மளுக்கு அப்ப அப்படிதானே தோண வருது. ஆமா, எல்லா டீட்டெயிலும் இருக்குங்க. இப்போ ஏதாச்சும் ஒரு வகையில எந்த டிரான்சாக்ஷனாச்சு போற மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் ஈஸியா எடுத்துருவானுங்க. தமிழா ப்ரோ நீங்க செந்தில் பாலாஜி போய் அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை பார்த்தான்னு சொல்லி அது 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 உங்களுக்கு உண்மையிலே நம்புற மாதிரியே இருக்கு. ஏன்னா இங்க இருந்து ஒரு அக்யூஸ்டு போறானா, துண்டு போடுறானா, போட்டோ எடுக்கிறாங்களாம், போட்டோ பப்ளிஷ் ஆகுதான், இதெல்லாம் உங்களுக்கு நம்புற மாதிரியா இருக்கு. ஒரு கேஸுக்கு போறவன் போய் வக்கீல்கிட்ட பேசிட்டு அது 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 சர்க்குலேட் பண்ண விடணும். இதெல்லாம் திருட்டு அதாவது நீங்க எத்தனை பேர் வந்து டிடிவி தினகரன் பேட்டி பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. ரொம்ப பழைய பேட்டியானா அது ரொம்ப பழசு நான் சொல்றது. பட் ஆனா அவன் அதுல ஒன்று சொல்லுவான், நீங்க டிஎம்கேவெல்லாம் எல்லாரும் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க, எதிரின்னு சொல்லிட்டு பின்னாடி என்னென்னலாம் பண்ணுவாங்கன்றது எங்களுக்கு தான் தெரியும், ஏடிஎம்கேல இருக்கும் போது தான் தெரியும். பெரிய திருட்டு பசங்கங்க. இவன் போய் அங்க போய் என்ன பண்ணானோ இல்ல ஒரு சினிமால பாத்தீங்கன்னா 1-to-1 ஃபைட் எப்படி இருக்குன்னா, பொங்கல் ரேஸ் இப்படின்னு நம்ம 1-to-1 பெரிய தலையை பாக்குறோம்ல. இந்த சைடும் பெரிய ஆள், அந்த சைடும் பெரிய ஆள் இருக்க மாதிரி பாக்குறோம். பட் பாலிடிக்ஸ்ல அப்படி இருக்காது. சாலிட் நிக்கிற தொகுதியில ஒரு மூஞ்சி தெரியாதவன ஒருத்தன் நிப்பான். ஆமா, சின்ன முதல்ல நிக்கிற இடத்துல பார்த்தனா பேரே தெரியாது யாருக்கு. சென்னையில ஓட்டே இல்லாத ஆளு கொண்டு போய் நிறுத்தி வச்சிருப்பானுங்க. எடப்பாடி நிக்கிற தொகுதியில பேரு. அதான் அந்த மாதிரி எல்லாமே அவனுங்க கூட்டாளி தாங்க. எப்படின்னா அவன் பண்ற கரப்ஷன் அவன் கேட்க மாட்டான், அவன் பண்ற கரப்ஷன் கேட்க மாட்டான். பட் நீ சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட மாட்டிக்கிட்டு நீ தான் உன்னை நீ காப்பாத்திக்கணும்ன்றதுல இவனுக்கு தெளிவா இருப்பானு. அதான் ஏதோ ஒரு நல்ல ஒரு ட்வீட் பார்த்தேன். அது நம்ம எந்த பேப்பர்ல போட்டிருந்தாங்க, நம்ம விகடன்லையா எதுலயோ ஒன்று போட்டிருந்தாங்க. அதில் அழகா போட்டிருந்தான். அதாவது இங்கே பாரு, நீயும் நானும் கூட்டாளி கிடையாது, ஆனா உனக்கு வேணுன்றதை நான் செஞ்சு தரேன், எனக்கு வேணுன்றதை நீ செஞ்சுத்தா. இதுதான் அந்த அந்த மெசேஜோடைய ஒரு க்ரக்ஸு. எக்ஸாக்ட் வார்த்தை நான் பிக் பண்ணல. அதோட க்ரக்ஸ் என்னன்னா, நீயும் நானும் கூட்டாளி கிடையாது என்ன, பட் ஆனால் டீலிங், கம்ப்ளீட் டீலிங். அதான் சொல்றேனுங்க. ரொம்ப நம்ம நம்ம எவ்வளோ கோவப்பட்டு பேசினாலும் சில விஷயங்கள் நாளடைவில் மறந்து போயிடுறோம். ஏன்னா ரிப்பீட்டடா டிஎம்கே வந்து அதுதான் இப்போ நம்ம இது ரெகுலரா நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்கான். அந்த 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 கலைஞருக்கு காயின் ரிலீஸ் பண்ணதா இருக்கட்டும், இல்லை அறிவாலயம் அங்கே அந்த டிஎம்கே ஆஃபீஸ் ஒன்று டெல்லியில் ஓப்பன் பண்ணும்போது பிஜேபி மினிஸ்டரை கூப்பிடுறதா இருக்கட்டும். ஏன்னா எவ்வளவோ இன்ஸ்டன்சஸ் இருக்குங்க. நம்ம அதெல்லாம் அப்படியே ஈஸியாக கடந்து போயிடுறோம். ஆனால் அவன் அவன் வந்து கரெக்டாக அவனுடைய ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கான். இல்ல இது நம்ம இன்னைக்கு பேசணும்னா இது இன்னையோட முடிஞ்சிடும். நம்ம இது பெரிய ஆளுகிட்ட கொடுத்து பேச சொல்ல போறோம். அதுதான் எப்போன்னாக்கா 2026 பிகினிங்ல இதெல்லாம் இருக்கும். ஏன்னா இப்பயே மறந்துனா நம்மளும் என்ன பண்ணுவோம், நம்மள மாதிரி 4 பேர் மறந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இருக்க பிளானே அதான். இப்பயே எல்லாத்தையும் பேசி நேரத்தை வீணடிக்கிறதுக்கு வேலை, எலெக்ஷன் நேரத்துல எல்லாத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்ணி விட்டுருணும். அப்பதான் வந்து சார் உனக்கு ஒரு டிஎம் பண்ணிருக்கேன் பாரு, இந்த மாதிரி போஸ்ட் தான் வரும் நீ இருக்க. பாக்குறேன். அது ஒண்ணும் இல்ல, ஒரு கிளை செட் போச்சு. ஆனா அந்த கிளை செட்டு போனதுக்கு யார் பேர் தெரியுமா? டிஎம்கே பேர் தான் எழுதுறாங்க. நான் நம்ம பேசணும் பாரு, சென்டிமெண்ட் எல்லாம் ஏதாவது ரோல் பண்ணுவோம். இந்த மாதிரி தான் கர்மத்தை பண்ணிருப்பாங்க. இது ஸ்டார்டிங் தான் மான்ஸ்டர். பாரு, அடுத்த வருஷம் சாவர எல்லா கிளவி பேர்லயும் நான் உதயசூரியன் பச்சை குத்தலைனா என்ன ப்ரோ இந்த
பப்ளிக் டாய்லெட் ஸ்கேம் பண்ணானுங்களே கிஷோர் ப்ரோ. இவனுக்கு என்ன அதுக்கு என்ன இது ரியாக்ஷனும் கொடுக்கல, ஒரு மண்ணும் கொடுக்கல. இவ்வளவு பெரிய ஸ்கேம் நடந்ததை பத்தி பேசினா எக்ஸ்போஸும் பண்ணியாச்சு அதை. 1000 கோடி ஸ்கேமே இங்க மறந்துட்டாங்க. அந்த 1000 கோடி ஸ்கேன், அந்த டிரான்ஸ்போர்டேஷன். கடைசியில இடி வந்து இம்ப்ராப்பரா ரிலீஸ் பண்ணிட்டேன்டாண்டா. எனக்கு அதுவே ஏத்துக்க முடியல மாட்டு. எப்போ நடந்தது? ஊப்பிங்க எல்லாம் அப்படிதான் சொல்லிருக்காங்க. அது இடி வந்து அரையும் குறையமா ரிலீஸ் பண்ணிருக்கான். முடிஞ்சா அவனை வந்து ஆக்ஷன் எடுக்க சொல்லுன்றான். எனக்கு புரியல, தலையே சுத்திருச்சு. இல்ல அதுல என்னன்னா பொதுவா எத்தனையோ 34 எஃப்ஐஆரோ எத்தனையோ எஃப்ஐஆர்ஸ் இருக்கு. அந்த எஃப்ஐஆர் வந்து எல்லாமே டிஎம்கே 40 எஃப்ஐஆர் டிஎம்கேல 20 ஏடிஎம்கேல 20. இது சும்மா சொன்னான்னு வச்சு நம்ம கரெக்டா கணக்கு தெரியாது, நம்பர் தெரியல கரெக்டா. பட் அது நிறைய வந்து ஏடிஎம்கே பீரியட்ல இருந்ததுனால எந்த டியூரேஷன்ல உள்ள எஃப்ஐஆர் வச்சு நீ இந்த ரைட் நடத்துன. இதுல இருந்து என்ன தெரியுது, செந்தில் பாலாஜி வந்து ஏடிஎம்கே பீரியட்லயும் ஊழல் பண்ணிருக்கான். அவனுக்கே தெரியல இது நான் டிஎம்கேல இருந்து திருடும் போது போட்ட கேஸா இல்ல ஏடிஎம்கேல இருந்து திருடும் போது போட்ட கேஸான்னு அவனுக்கு தெரியல. அவன் கேக்குறான். என்னது வடிவில் கேட்பான்ல, நான் எதுக்குடா சரிப்பட்டு வர மாட்டேன் அந்த மோட்ல இருக்கான் போல. அதான் அந்த டிரான்ஸ்போர்ட் ஊழல்ல முந்தி பண்ணிட்டு இப்ப வந்து முடிச்சிட்டு இருக்கானே அந்த மாதிரி. இதுல ஒரு கொடுமை என்னன்னா, இப்ப கரண்ட் சிஎம் அன்னைக்கு அவனை பார்த்து ஊழல்வாதின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு அவனே தூக்கி உள்ள வச்சு தியாகின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இதுக்கும் முட்டு கொடுக்குறானுங்க பாரு இவனுங்கள மாதிரி ஒரு மனுஷன். இருக்க உச்சக்கட்ட வெறுப்பு என்ன தெரியுமா ப்ரோ? இதுதான் ப்ரோ. நம்மலாம் வெளில பேசும்போது ரொம்ப ஈஸியா கடந்து போயிடுறோம். ஆனா இது இப்போ யோசிக்கிற போது என்னடா பண்ணி வச்சு, இப்போ இவன் மேல இவ்வளவு ஸ்கேம் இருக்கு, இன்னும் வந்து ஒரு வழக்குல இருந்து வெளியில வரல. கரெக்டா? இதுதானே ப்ரூவனு. இப்போ நீ வந்து பெயில தான் வெளில வந்திருக்க. நீ எப்படி இவனுக்கு வந்து மினிஸ்டரா வச்சிருந்தேன்னு கோர்ட்டே கேக்குது. ஃபர்ஸ்ட் இவனுக்கு மினிஸ்டரா இருந்தா சாட்சிகள்லாம் கலையும் அந்த கேசஸ்ல, அதனால நீங்க வைக்காதீங்கன்னு நாங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறோம். எங்களால வந்து இது பண்ண முடியாது, உத்தரவு போட முடியாது. ஆனா வந்து நான் உங்களுக்கு கொஸ்டினா கேட்குறோம் கேட்டு விட்டுருச்சு. அதுவே பெரிய டவுட்டு. அதுவும் வருஷம் இல்ல, கட்சி ஆரம்பிச்சு இந்த எலெக்ஷன் நடக்கிறப்பெல்லாம் இது மட்டும் தான். ஒண்ணு இந்த மது ஒழிப்பு துறையிலையும் அப்புறம் மின்சாரத்துறை, இது ரெண்டுத்துல தான் ஊழல் அதிகமா நடக்கும்னு சொல்லுவாங்க. இதுதான் உண்மை. அதுலயே இவனை போட்டு வச்சனா என்ன பண்ண அர்த்தம்? அது ரெண்டுத்துல மட்டும்தான் கணக்கே இல்லாம ஊழல் பண்ண முடியும். எப்படின்னா வந்து இப்போ ஒருத்தர் வீட்டுல மீட்டர் போச்சுன்னு வச்சுக்கீங்களேன், பழைய மீட்டர் கொண்டு புது மீட்டருக்கு உண்டான காசை வாங்கிட்டு பழைய மீட்டர் கொண்டு போய் மாட்டுவானுங்க. கேபிள் வந்து இப்போ ஒரு லைனுக்கு எடுக்கிறானுன்னா அந்த கேபிள் ஈபி கிட்டே கேபிள் வாங்கி போடுற மாதிரிலாம் இருக்கும். எல்லாமே ஸ்கேம் தான். சாரத்துல எதுவுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்கேமே சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே ஆளு ஒருத்தன், ஓகேவா, ஒரு 12-15 வீடு வாடகை கொடுத்துருக்கான், ஓகேவா. இப்போ நம்ம எல்லாம் வந்து நீங்க ஒரு வீட்டுக்கு வந்து கரண்ட் பில் எவ்வளவு கட்டுவீங்க? ஜஸ்ட் ஜென்ரலா. அது மழை டைம்ல, வெயில் டைம்ல 4000 இருந்து 5000 போகும். 5000 ரூபாய். நம்மளுக்கு ஒரு 2 BHK வீட்லயே ஒரு 5000 to 6000 வருது இல்ல. 12 வீடு வச்சிருக்கான், 7000 தான் கட்டுறான். அதான் மீட்டர் ஓடுதா இல்லையான்னு தெரியல. மீட்டர் ஓடுது ப்ரோ. ஓடின மீட்டர் இவனே ஒரு கணக்கு ப்ரோ. அன்னைக்கு எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. அவன் ரீடிங் எடுத்துட்டு போறான், அவன்கிட்ட 1000 ரூபாய் கொடுத்துட்டு அனுப்பிச்சு விட்டான். எனக்கு அப்போ டவுட், இவன் எதுக்கு வந்தோடனே அவனுக்கு ஃபோன் பண்ண வந்துடும். இப்போ நம்ம வீட்டெல்லாம் ரீடிங் எடுக்கும் போது புக்கை வந்து பார்ப்பான், அப்படிலாம் நோட் பண்ணுவான், நம்மளுக்கு அப்டேட் ஆகி இதுல வரும் கரெக்டா மெசேஜ். இல்ல ஆக்சுவலா என்னன்னா, அவன் ஒரு மிஷின் வச்சிருப்பான் பாத்தீங்களா, அதுல வந்து நம்மளோட கன்சியூமர் நம்பர் போட்டு நம்ம மீட்டர்ல காட்டுற அந்த மீட்டரை அதுல ரெஜிஸ்டர் பண்ணுவான். அது நம்மளுடைய கன்சியூமர் நம்பருக்கு அது அப்டேட் ஆயிரும். அதுதான் நம்மளோட பில்லு. இப்ப என்ன பண்ணுவான், இவன் 1000 ரூபாய் கொடுத்துட்டான்னா சரின்னா 2000 யூனிட் ஓடிச்சா சரி என்ன தலை ஒரு 1000 அப்படிதான் போட்டுறது. வேற என்ன ப்ரோ, என் கண்ணு முன்னாடி ப்ரோ கையில காசு கொடுத்துட்டான். நான் வந்து அந்த ரீடிங்லாம் எக்ஸாக்டா பாக்கல, ஓகேவா. நான் சொல்றேன், என் வீட்டுல வந்து இப்போ 120 யூனிட் ஓடி இருக்குன்னா எனக்கு 450 ரூபா இல்ல 500 ரூபா பில்லு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதே தானே அவனுக்கு வந்திருக்கணும். இப்போ என்ன ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், 1000 இப்போ நீங்க வந்து இந்த மாசம் வந்து 1000 யூனிட் ஓடி இருக்கு, 2 மாசம் கழிச்சு வந்து 3000 யூனிட் இருக்கு. அப்ப என்னன்னா 2000 யூனிட் தான் அவனோட இந்த ஒரு 2 மாசத்துல அவன் யூஸ் பண்ணிருக்கான். சொல்லுங்க. அவன் கணக்கு எடுத்துட்டு போறது என்ன தெரியுங்களா, 600 யூனிட்டுக்கு கணக்கு எடுத்துட்டு போறான், மிச்சம் 1400 யூனிட் அடிச்சிட்டான். இப்போ நான் ஒரு 1 வீக்ல ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். எங்க ஏரியால என்ன பண்ணிருக்கான்னா, 20ஆம் தேதி ஒரு மீட்டர் ஃபால்ட் ஆயிடுச்சு ஒருத்தங்க வீட்டுல. அவங்க 28ஆம் தேதி போய் கம்ப்ளைண்ட் பண்ணி 3570 ரூபாய் கட்டி புது மீட்டர் மாத்த சொல்லியிருக்கானுங்க.
அவனுங்க என்ன பண்ணிருக்கானுங்க வந்து புது மீட்டர் மாத்துறேன்னு பழைய மீட்டர் போட்டு போய்க்கிறானுங்க. அந்த மீட்டரு ஃப்ரண்ட்ல ஓடாம ரிவர்ஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கு. ஓடு காலையில ரீடிங் எடுக்க வந்து பார்த்துட்டு என்ன மீட்டர் ரிவர்ஸ்ல ஓடுதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ அமௌண்ட் ஜீரோ போட்டு போயிருக்கான். அடப்பாவி. நான் அந்த பில்லெல்லாம் எடுத்து போடுறேன். அவன் என்னன்றான், இந்த ரீடிங் எடுக்கிறவன நீ ஏன்பா போயிட்டு கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்குற, இப்படியே விட்டுரு, நீ பாட்டு அப்படியே ஃப்ரீயா யூஸ் விட்டுருன்றானா? பண்ணிட்டு நீ பாட்டுக்கு ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கிட்டு இரு. அவனுங்களாம் ஒரு நாள் வருவானுங்க, என்ன நாங்க வரும்போது இந்த மாதிரி சொல்லி நாங்க போய் சண்டை போடுவோம், அவங்க வந்து போடுவாங்க அப்படின்றான். அவன் என்ன அந்த பழைய மீட்டர் போட்டதுக்கு 200 கொடுத்ததுக்கு என்னப்பா 200 கொடுக்குற, 500 கொடுங்க. இவ்வளோ நடக்குது. இல்ல என் வீட்டுல மீட்டர் போனதுக்கு வந்து மீட்டர் போயிடுச்சு, புது மீட்டர் போடணும். ஓகேவா? அப்போ வந்து நான் தெரிஞ்சவர் சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சவர் சொல்லிட்டு நான் வந்து சொல்றேன், இந்த மாதிரி மச்சான் எப்படா போடுவானுங்க, இவனுங்க போடுற வரையும் என்னடா பண்றது, இது ஓடலையடா அப்படின்னா போன்ல சொல்றான், ப்ரோ நீங்க வராத வரையும் உங்களுக்கு பழைய பில்னா என்ன, நான் சொன்ன பழைய பில் வரும், நான் 1000 சில்லறை தான் வருது அப்படின்னா அது பழைய பில்லே கட்டுங்கன்றான். பாவி. நான் சொல்லிட்டு போன வீட்டுல மாசம் என்ன யூனிட் ஓடிச்சோ அதே யூனிட் அமௌண்ட் கட்டிக்கோங்க. நீங்க ஓடலீங்க ஓடல. ப்ரோ என்கிட்ட போன்லயே சொல்ல போறோம். நான் அடிச்சு ஓட்டு இந்த வாட்டி எல்லாத்தையும் ஓட்டு 24 hours போடு எல்லாத்தையும். ஏன்னா அடுத்த மாசம் நம்மளுக்கு 2 மாசம் கழிச்சு நம்மளுக்கு 1500 தான் பில்லு அப்படின்ட்டு. அதான் போன மாசம் 20ஆம் தேதியில இருந்து இந்த மாசம் வரைக்கும் கரண்ட் பில்லே இல்ல, பாத்துங்க, ஜீரோல ஓடுது. அது வேற யாரதும் இல்ல, இதுதான் 1 வீக்ல வீடியோ வரும். யாரோ சொல்ற மாதிரி கடைசியில அது நான் தான். இல்ல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்கேன், சரிப்பட்டு வரல, வீடியோ எடுத்து போட்டுற வேண்டியதான். இல்ல இந்த ஒருத்தன் நமக்கு நம்ம 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 இங்க ஸ்பேஸ்ல ஒரு ஞாபகம் இருக்கா, இப்போ ஒரு நாளைக்கு 2 நேத்திக்கா முந்தா நேத்திக்கோ அந்த தமிழ் பாய்ஸ்னு ஒருத்தன் வந்தான், ஞாபகம் இருக்கா? டிவிகே ப்ரோ சரி. ஆமா அவன் இங்க வந்து எப்படி தத்தி மாதிரி பேசினானோ டிஎம்கே குரூப்லயும் போய் தத்தி மாதிரி பேசி அங்க போய் அடி வாங்கிட்டு வர்றான். அவன் பார்த்தா உண்மையிலேயே விஜய் சப்போர்ட்டர் தானா, இல்லாட்டி இந்த டிஎம்கே காரன் இந்த இந்த ஐடியில சுத்துறானா? இல்ல என்ன கேட்டா சில ஆர்வ கோளர் அப்படிதான். ஆமா ஆர்வ கோளர்ல சிலது பண்றது துருன்னு பண்றது. அவன் பேசுனதெல்லாம் திடீர்னு அமெரிக்காவுக்கு படிக்க போனாருன்றேன், திடீர்னு ஹவாயின்றேன். இல்லை ஆர்வ கோளர்னாலும் இந்த அளவுக்கு ஆர்வ கோளர் யார சொல்லிக்கிட்டு இருந்தான் ஒருத்தன் தான் நேத்து வந்து நேத்து இல்ல நானும் இல்ல இதுல ஐலே ஒரு நிமிஷம் இல்ல ஹைலைட் என்னன்னா 1 மணி நேரம் நான் கம்முனுக்கிறேன், மைக்கார் பண்ணல, இவனுக்கு ஸ்பாரிங் பண்ணிது 3 பேர், விஜய் பாலா மாஸ்டர் 3 பேர். எனக்கு என்னன்னா என்னதான் கேட்டுனுக்கிறேன், நான் சாப்பிட்டுக்கிறேன், வீட்டுல சாப்பிட்டே முடிச்சுட்டு கை கழுட்டு நம்மகிட்ட உட்காந்துக்கிறேன், அவ்வளவு நேரம் போயிருக்குது. சரின்னு திரும்ப வந்து பார்த்தா அதே டாபிக். அலெக்ஸ் நான் வந்து எந்த இடத்துலயுமே ட்ரிகரும் இல்ல, எதுவும் பண்ணல. ஆனா இவன் பேசுறத பொறுமையா கேட்டு அவன் வழியே அவனை கலாய்ப்போம் அப்படிதான் போனேன். புரியுதா? நம்ம ரொம்ப பேசி டிராக் பண்ண அவனுக்கு கூட கருத்து நம்ம எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. சரி ஒரு நிமிஷம் அந்த கான்வர்சேஷன் எப்படி இந்த சந்தானம் சொல்லுவானே, திருநா நானு தெரியாம தான் கேட்டேன். இல்ல திருநா போயினே இருக்குது அது பாட்டு. யார் ஊப்பியா இல்ல என்ன? ஊப்பியாம் ப்ரோ, முன்னாள் ஊப்பியாம் ப்ரோ. ஊப்பி மாறி முன்னாள் ஊப்பி இப்ப நம்மளுக்கு ரசிகராய் நம்மளோட நம்ம கட்சிக்கு வந்துட்டாராம். அந்த மாதிரி ஆளதான் நம்ப கூடாது. இல்ல அவரு மைண்ட்ல என்ன தெரியுங்களா, அக்செப்டே பண்ணிக்க வரல. நம்ம தான் சொல்றேன் பொலிட்டிக்கல்ல இப்பதான் இதுல நடுவுல அந்த ஆள் பேசுனதே தெரியுமா, வரலாறு கற்பிக்க அந்த மாதிரிதான் எல்லாம் வரலாறு பண்ணி கத்துறான். இங்க இவருமா இதான் இவங்களா உட்காந்துக்கிட்டு நாங்க எதையா படிக்கணும், எங்க வீட்டுல எங்க ஏரியால சரியில்லையான்னு சொன்னா இருக்கட்டும் ப்ரோ, நம்ம சண்டை போறதுக்கு வரலாறு கத்தணும்ன்ற. அதை வச்சு ஏமாத்துறாயா எல்லாம் புரிய வைக்கிறோம், புரியுதா? அதான் டீமுக்கு என்னைக்கு வரலாறு பேசுற அவனையா கூட்டணும் சொல்றோம் அப்படின்னு சொல்றேன். நான் குட்டி கதை சொல்ல விடுறேன் இந்த தம்பி, கட்டு கதையை சொல்றான். அந்த கோஷ்டியா? இல்ல நேத்து அன்னைக்கு வந்து சீமானே மிஞ்சிட்டான் கேட்டா. ரொம்ப கவனமா இருக்கணும் அந்த மாதிரி ஆள்கிட்ட.
புரியல. ப்ரோ இது சென்னையில இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த வாட்டர் ஒரு தண்ணி வரியும் இந்த செப்டிக் டேங்க் போட்டானுங்களே, அது என்ன வரி சொல்லுவானுங்க, சீவேஜ் சீவேஜ் வாட்டர். வாட்டர், அந்த இதெல்லாம் முதல்ல ப்ராப்பரா இருக்கா ப்ரோ ஃபர்ஸ்ட்? இல்ல நாங்க ஒரு 2 வருஷமா கட்டிக்கிட்டு இருக்கோம். பட் அதெல்லாம் இப்ப வரைக்கும் ஒர்க் ஆகல. நான் ரீசெண்டா போய் சண்டை வந்துருச்சு. என்னன்னா நான் என்னத்த வந்து கட்டினீங்க? இவனுக்கு சீவேஜ் வந்து கனெக்ஷன் பண்ணிட்டானுங்க. ஓகேவா? ம். என்னடா அலெக்ஸ் கேட்ட? புரியல. ஏதோ கேட்டியா? இல்ல என்னத்த கட்டினீங்க? சீவேஜ்ரா, இந்த கழிவு நீரும் சரி. குடிநீருக்கும் லைன் குத்தானுங்கல்ல, காசு அது என்ன தெரியுமா கிஷோர் ப்ரோ, இவனுக்கு வந்து கழிவு நீருக்கு லைன் குத்துட்டானுங்க, அதை லைன்லாம் கொடுக்கல, இவனுங்க கட்டிட்டானுங்க, தெருவில் வச்சுட்டானுங்க அந்த பைப்பை. நம்மளுக்கு வேணும்னா நீ வந்து கனெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னாங்க. நான் சொன்னேன் எனக்கு வேணும்னா கனெக்ட் பண்ணிக்கிறேன், நீ இப்போதைக்கு எனக்கு பைப் லைன் மட்டும் உள்ள நான் செட் பண்ணிடுறேன். ஏன்னா ஒரு வாட்டி நீ தோண்டிட்டோன்னா திருப்பி வந்து தோன்றது கஷ்டம், அது இதாயிடும். ஸோ அதனால தோண்டும் போதே எனக்கு பைப் லைன் போட்டுக்கிறேன், ஆனால் தேவைனா மட்டும் நான் கனெக்ஷன் கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். நான் பைப்பு போட்டது இப்போ வரி கட்டணுமா? ஏன்டா பைப்பு போட்டா வரி கட்டணுமாடா? கனெக்ஷனே கொடுக்கலடா. நான் சொன்னேன் என் செப்டிக் டேங்க் இங்க இருக்கு, பைப் எங்க இருக்குடா, நான் கனெக்டே பண்ணடா, நான் என்ன இருக்குடா வரி கட்டணும் அப்படின்னா, இல்ல இல்ல நீங்க வரி கட்டணும், பைப் போட்டா வரி கட்டணும். நான் சொன்னேன் இப்ப நான் பைப் போடல, நாளைக்கு இது சிமெண்ட் போட்டு முடிச்சு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இல்ல நீங்க கட்டணும் அப்படின்னு. லாஜிக்காவே பேச மாட்டானுங்க ப்ரோ. நமக்கு என்ன சொன்னாலும் நீங்க வந்து அங்க பேசுங்க, நகராட்சியில வந்து பேசுங்க, அங்க பேசுங்க, இங்க பேசுங்கன்றான். டேய் எனக்கு புரியல உங்களோட மெயின் தாட், உங்களோட தாட் என்ன? இங்க வந்து எல்லாருக்கிட்டையும் நீ பில்லை கொடுத்து நியாயம் பத்தி பேசணுமா, இல்ல அட்லீஸ்ட் காமனா நம்ம சொல்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரிப்ளை பண்ணணும். எது மேல பைப் போட்டீங்கன்றானுங்க ப்ரோ. அதான் அது எப்படின்னா அந்த ட்ரைனேஜ் சென்டர் போல்ல இருந்து வீடு கேட் வரைக்கும், அதாவது அந்த ஜாயிண்ட் வரைக்கும் போட்டுருவானுங்க. அந்த பைப்புக்கு காசு கேட்டு ப்ரோ இருக்கானுங்க. அந்த பைப்பு போட்டதே நான் ப்ரோ, என் செலவுல போட்டேன் நானு, புரியுதுங்களா? அந்த சிவேஜ்ல அந்த லைன்ல இருந்து என் கேட்டு வரையும் வர சிவேஜ் பைப்புக்கு நான் காசு போட்டு 5000 6000 அதை நான் காசு போட்டு போட்டேன் அந்த பைப்பு. என்ன கான்செப்ட்னா அந்த பைப்பு நான் சிவேஜோட கனெக்ட் பண்ணாதான் அது ரன்னிங், அது ப்ராசஸ் கரெக்டா? அது பண்ணல, ஆனா வரியில சேர்க்கிறானுங்க இவனுங்க, சிவேஜ் வரியில. நான் சண்டை போடுறேன், கேட்டா எதா இருந்தாலும் அங்க வந்து பேசுங்க, அங்க வந்து பேசுங்க. நான் அங்க சொன்னேன், டேய் அங்க வந்து பேசினா எனக்கு முதல்ல டைம் இருக்குமா பேசுறதுக்கு, நீங்க முதல்ல பேச விடுவீங்களா, இவங்க இல்ல அவங்க இல்லைன்னு சொல்வீங்க. நான் தான் சொல்லிட்டேன், நான் இந்த வாட்டி வரி கட்டு வரும்போது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. எங்க வீட்டுல நீ ஆன்லைன்ல கட்டி தோலை எதுக்கு தேவலாம் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு. அதுதான் வீட்டுல இருக்க பிரச்சனையா தான். ஏன்னா நான் இந்த ஒரு தடவை சண்டை போட்டோம்னா நெக்ஸ்ட் டைம் ஏன்னா ப்ராப்ளம் கூட்டா வரமாட்டானுங்க, அந்த பீதியில இருக்கான். ஸோ அப்ப என்னன்னா இந்த ப்ராசஸ்க்கு பயந்துட்டே வந்து ஒரு தப்பு தட்டி கேட்கறதுக்கு பயந்து சாகுதுங்க எல்லாம். அதேதான் ப்ரோ. இல்ல நான் அவங்ககிட்ட பேசினேன் அந்த 1/2 மணி நேரம் ப்ரோ, 1/2 மணி நேரம். என் பக்கத்துல இருக்க எல்லாருமே ஆப்போசிட்லயே என் கூட எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இது ஆமா அவர் கேட்கறது கரெக்ட் தானே, எங்க வீட்லயும் அதானப்பா, நான் இன்னும் கரெக்ட் பண்ணலையப்பா, அப்புறம் எப்படி பண்ற எல்லாம் கேட்க. இல்ல நீ ஜாயின் பண்ணது தான், பைப் போட்டது தப்புன்றான். இதே வந்து ஒரு அவுட் ஆஃப் சிட்டில பண்ணோம்னு வச்சுக்கேன், ஊர் மக்கள் ஒண்ணு கூடிடுவாங்க. சென்னையில வந்து பக்கத்துல என்ன பிரச்சனை நமக்கு இருக்கா பண்ணிக்கிட்டு இருக்கான். அலெக்ஸ் எல்லாம் பக்கத்துல தாங்க நான் வந்து கேட்க மாட்டோம். ஒரு டவுட், நார்த்ல கரண்ட் பில் எவ்வளவு வரும்? என்னது நார்த்ல கரண்ட் பில் எவ்வளவு வரும்? அவனுங்க எங்க கரண்ட் யூஸ் பண்றானுங்க? நான் இங்க டெல்லியில தான் இருக்கேன். இங்க எங்களுக்கு 200 யூனிட் வரைக்கும் கரண்ட் பில் எதுவும் கிடையாது. ஓ 200 ப்ரோ? அந்த அளவுக்கு சொல்லுது. ரொம்ப ஒரு பிலோ பவர்ட்டி பீப்புள் எல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பவர் யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம ஊர்ல எப்படி அந்த காலத்து கிராமம் வந்து அந்த மாதிரி தான் இருக்கானுங்க. ஏன்னா நம்ம வீட்டுக்கு பில் எப்பவுமே வரும், 0 பில் தான் போட்டோம். பில் கட்டி கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் ஆயிடுச்சு ப்ரோ. 6 வருஷமா கரண்ட் பில்லே கட்டணது இல்ல, தண்ணிக்கும் பில்லு கட்டணது, எதுக்குமே பில்லு கட்டுறது இல்லை. கேஜ்ரிவால் இருந்த வரைக்கும். இப்ப இவங்க எப்படின்னு தெரியல. இப்ப வந்து அலெக்ஸ் காண்டா போறான், கெஜ்ரிவால் அடிக்கிறோம். ஆக்சுவலா இப்ப வந்திருக்கிறவங்களை நினைச்சாதான் எங்களுக்கு பயமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பிஜேபி ரூல் பண்ற கவர்மெண்ட் அண்டர்ல வாழ போறோம். எப்படி இருக்க போறோம்னு தெரியல. எல்லாம் உங்களுக்கு எல்லா நாளும் உங்களுக்கு கலவரம் தான் ப்ரோ வெளியே போனா இந்த இந்திக்காரங்க கிட்ட வாயை கொடுக்க முடியல. எதனா ஒண்ணு நம்ம
அவங்கள பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட்டாலே அவனுக்கு கும்பலா சேர்ந்துடுறானு. ஆமா நம்ம bro. ஃபேக்ட் ஒரு எடுத்து எது கேட்டாலும் பாரத் மாதா ஜெய் கி bro. ஜெயின்னு சொல்றேங்க ஜிபி. அவங்களுக்கு சப்போர்ட்டா நம்ம பேசுற மாதிரி இருந்தா கேக்குறானுங்க. இல்லையா அவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னா, இப்ப நம்ம தமிழ்நாடை பத்தி பேசினாலே அங்கெல்லாம் முஸ்லிம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கலவரம் பண்றாங்க, அந்த மாதிரி கலவரம் பண்றாங்க, நீங்க இந்த வீடியோ எல்லாம் பாத்தீங்களான்னு ஃபேக் வீடியோவை நம்மகிட்டே எடுத்து காட்டுறானுங்க. டேய் அது உண்மை இல்லடா, ஃபேக்ட பாருங்க. ஆனா அதையும் நம்ப மாட்டானுங்க. நீ பிஜேபி எதிராக பேசு, இல்ல இந்துக்களை எதிராக பேசு, நீ தான் முஸ்லீம் ஆன்டி இந்தியன் ஆபீஸ்ல இது ஒரு பெரிய டிபேட்டா போகும் ப்ரோ. அவனுக்கு முன்னாடி நம்ம எதையுமே ஃபேக்டா பேசவே கூடாது. எல்லாமே அவனு மைண்ட் செட். ஆக்சுவலா இப்ப நான் டெல்லியில கிட்டத்தட்ட நான் ஒரு 20 வருஷமா இருக்கேன். நான் ஒர்க் பண்றது இங்க நொய்டான்னு சொல்லிட்டு டெல்லி பார்டர்ல இன்னொரு சிட்டி. அது ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாம் அது யூபிக்குள்ள இருக்கிறதுனால மோஸ்ட்லி யூபி பசங்க எல்லாம் வேலை செய்வோம். ப்ரோ பாத்தீங்கன்னா எல்லா பசங்களுமே எந்த அளவுக்கு மைண்ட் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, நான் இவ்வளவு நாளா இருந்து பாத்துட்டு இருக்கேன். அவங்களுக்கு எப்படின்னா முஸ்லீம்னாலே தீவிரவாதின்றாங்க. ப்ரோ நான் ஒரு ஆபீஸ்ல நீங்க நெட்ல போட்டு பார்க்கலாம். என்னோட ஆபீஸ் பேர் பாத்தீங்கன்னா ஐனஜைசர்ஸ் சொல்லிட்டு பிபிஓ தான், இன்டர்நேஷனல் ப்ராசஸும் இருக்கு. என் கம்பெனில இந்த யோகி ஆட்சி வந்ததுல இருந்து லாஸ்ட் 4 இயர்ஸா முஸ்லீம்ஸை ஹையர் பண்றது இல்ல. இது அபிஷியல் கவர்மெண்ட் நோட்டீஸ் கிடையாது. ஆனா கம்பெனிங்களுக்கு பாத்தீங்கன்னா உள்ள இருந்தே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து இந்த மாதிரி நீங்க இவங்க எல்லாம் எடுக்கக்கூடாது, இருக்கிறவங்கள கொஞ்சம் கொஞ்சமா வேலையை விட்டு எடுத்துடணும். இப்ப என் ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா 0 கேண்டிடேட் ஹையர் பண்றாங்க. ஒரு நாளைக்கு 200 பேருக்கு மேல ஹையர் பண்ணுவாங்க. எங்க ஆபீஸ்ல 20,000 பேர் இருக்காங்க. பட் ஆனா 0 கேண்டிடேட் தான் இப்ப ஹையர் பண்றது. முஸ்லிம்ன்ற பேர் கேட்டாலே அப்படியே அவனு டைரக்டா சொல்றது இல்லை, நாங்க எடுக்கிறது இல்லை. ஆனா அப்படியே இல்ல இல்ல இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுவாங்க. எல்லா ஃபங்க்ஷன்ஸும் கொண்டாடுவானுங்க. ஈத் வந்துச்சுன்னா ஒரு லீவ் கொடுக்க மாட்டாங்க. எல்லாமே ஹிந்து ரிலேட்டடா தான் இருக்கும். நாமம் போட்டு வந்தா கூட உட்காந்து பூஜை பண்ணுவானுங்க மேனேஜ்மெண்ட்ல இருக்க எல்லாருமே சேர்ந்து. ஆனா மற்ற ஃபங்க்ஷன்ஸ் வந்துச்சுன்னா திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஹெச்ஆர்ல ஆரம்பிச்சு எல்லாருமே சங்கி பசங்களா இருக்காங்க. எப்படியோ இன்னும் ஒரு 6 மாசத்துல கிராஜுவேட்டி அமௌண்ட் வரும்னு சொல்லிட்டு நானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவனுக்கிட்ட இருந்து தப்பிச்சா போதுன்னு. இவ்வளவு வருஷம் நீங்க இது பண்ணிட்டீங்களே, சர்வே பண்ணிட்டீங்களா, அதுவே கிரேட் ப்ரோ. அப்போ டைம்ல ஆக்சுவலா நம்ம இருக்கிற ஏரியா பாத்தீங்கன்னா, நீங்க நிசாமுதீன் ரயில்வே ஸ்டேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. டெல்லியில மெயின் அதுதான், நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்புறம் அது பக்கத்துல ஜல்வியார்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்காரங்க ஃபுல்லாவே எங்க விழுப்புரத்துல இருந்து இருக்கிற எல்லாருமே விழுப்புரத்துல இருந்து இருக்கிறவங்க தான். ஸோ இங்க எல்லாருமே தமிழ்காரங்களா இருக்கும். இங்க பிரச்சனை இல்லை. வெளியில போகும்போது தான் அவனுக்கிட்ட வாயை கொடுக்க முடியாது. எதனா நம்ம பிஜேபி பத்தி பேசினாலே சண்டைக்கு வந்துடணும், இல்லை அடிக்கிற அளவு கூட வந்துடணும். எல்லாருமே நாமம் போட்டு தான் சுத்துவானோ. எல்லாம் ஸ்கூல் பசங்களா இருப்பானோ, இல்லை காலேஜ் முடிச்சு நல்லா படிச்சுட்டு லா ஸ்டூடெண்ட்னு சொல்லுவானா, முட்டாத்தனமா பேசிட்டு இருப்பானு. இன்னும் அந்த ஃபேக் நியூஸ், இந்த பிஜேபி பரப்புற ஃபேக் நியூஸை நம்பிட்டு அதையே போட்டு 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 பார்த்துட்டு இருப்பான். அவனுக்கு வேலையே தானே ப்ரோ. எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா ப்ரோ, டெல்லி ஓரளவுக்கு பரவாயில்லையா தான் லைக் கம்பேர்ட் டு யூபிபி எல்லாம் டெல்லி பரவாயில்லன்னு இல்லையா? டெல்லியிலே இது இருக்கிற போது எனக்கு ஷாக்கா இருக்கு. இல்ல இல்ல இல்லங்க, டெல்லி யூபி நியர்பைல இருக்கிறதுக்கு அது ஈஸியாலாம் அங்க மாறிவிடுவாங்க ஜி. பெங்களூரே ஃபுல்லா முங்கி போச்சு. டெல்லி எல்லாம் இருக்கிறோம். டெல்லியில பாத்தீங்கன்னா ப்ரோ, இப்ப இந்த இவங்க காங்கிரஸ் உடைய சீஃப் மினிஸ்டர் அவங்க இருந்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு கலவரம் அந்த மாதிரி மோஸ்ட்லி எதுவுமே நடக்காது. 2014 வரைக்குமே அப்படி எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் இவங்க வந்தாங்க. மோஸ்ட்லி இவங்களும் கம்யூனலா அந்த கேஜ்ரிவால் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனல் வயலன்சஸ் பார்த்தீங்கன்னா டெல்லியில் ரொம்ப ரேர். ஆக்சுவலா அதை பரப்புறது பிஜேபியா தான் இருக்கும். எங்கன்னா ஒன்று அவனு ஆக்சுவலா அங்க நடந்திருக்கிறது ஒன்னா இருக்கும். இன்னைக்கு கூட ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணு யாரோ ஆக்சுவலா ஒரு சயின்டிஸ்டோ யாரோ தான் அவர் இப்போ ஏதோ பார்க்கிங் ரிலேட்டட் இஷ்யூனால அபார்ட்மெண்ட்ல இருந்த இன்னொருத்தவங்க கூட சண்டே ஆயிட்டான். அவன் ஏதோ அடிச்சு சாகடிச்சிருக்கான் போல. அவன் கொன்னவன் ஹிந்து தான், முஸ்கான் ரஸ்தோகின்னு சொல்லிட்டு. ஆனா இவனு என்ன பேர் போட்டு பாருறான்னா, ஷாஹித் அஃப்ரிதி அந்த மாதிரி ஏதோ ஒரு பேர் போட்டு பார்ப்பறான். கொன்னது முஸ்லீம் பாருங்க. இப்ப இங்க இருக்கிறவன் அந்த நியூஸை பார்த்துட்டு என்ன நினைக்கிறான்னா, பாருங்க நம்ம ஹிந்து இதெல்லாம் எப்படி அடிச்சு கொள்றானுங்க, நம்ம தான் முட்டாளுங்க, எல்லாம் அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை அப்படியே மேனிபுலேட் பண்ணிட்டு பண்ணி அப்படியே இவங்க ஆக்சுவலா என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப யோசிக்க மாட்டாங்க. இப்ப எப்படி இருக்குன்னா, இவங்களுக்கு இங்க இருக்கிற நியூஸ் மீடியா நீங்களே பாத்திருப்பீங்க. அந்த குரோக்ல இப்ப 2 நாளா எந்தெந்த மீடியாலாம் கவர்மெண்ட்டுக்கு சொம்படிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதிலே போட்டிருப்பாங்க. ஸோ இங்க இருக்கிற மீடியா எல்லாமே பொய்யான நியூஸ் மட்டும்தான். இப்ப எங்க ஏரியால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சொல்லக்கூடாது,
கிட்டத்தட்ட நான் பார்த்ததுல இருந்து, சின்ன வயசுல இருந்து எங்க ஏரியால கஞ்சா, சரக்கு எல்லாமே பிளாக்ல விக்கிறாங்க. ஆனா, டெல்லி கவர்ன்மென்ட்டோடைய போலீஸ் வந்து கடந்த 10 வருஷமா சென்ட்ரல் கிட்ட தான் இருக்கு. போலீஸ்காரன் வந்து காவலுக்கு இங்கேயே உட்கார்ந்துட்டு இருப்பான். காசு வாங்கிட்டு போவான். மாசம் 20,00,000 இங்கேருந்து போகும். இப்ப கவர்ன்மென்ட் மாறுனதுக்கு அப்புறம் இன்னும் வசதி ஆயிடுச்சு. இவ்வளோ நாளா காசு மட்டும் தான் வாங்கிட்டு இருந்தானுங்க. இன்னைக்கு இங்க இருக்கிற வேலைக்கு ஆக்சுவலா நாங்கலாம் கார்ப்பரேட்ல வேலை செய்றோம். எங்கள மாரி 2, 3 பசங்கள ஏதோ கஞ்சா வாங்க வந்தவன்னு சொல்லிட்டு விசாரிக்காமலே போட்டு அடிக்கிறானுங்க. இப்ப அவனுல ஃபர்ஸ்ட் ஆச்சு கேஜ்ரிவால் கவர்ன்மென்ட் இருக்கும்போது எம்எல்ஏ வந்து நம்ம ஏரியாவுக்கே வருவான். பார்ப்போம், பேசுவோம், போவோம், வருவோம். அவன்கிட்ட எதனா சொன்னா சமாளிச்சு விட்டுருவோம். இவங்க என்னடா இவங்க எம்எல்ஏ இருக்கிறதுனால பேசக்கூட முடியல. அவன் மட்டும் வரான், சட்டைய புடிச்சு அடிக்கிறான். யார்கிட்ட போறதுன்னு தெரியல. எங்க போலான்னு பார்த்தா அவனே எம்எல்ஏ இருக்கிறான். காசு எங்க போகுதுன்னு பார்த்தா அவனுக்கு சேர்த்து தான் போகுதுன்றானுங்க. அப்படியே தமிழ்நாட்டுல நடக்கிறத சொல்றீங்க நீங்க. அதேதான் இன்னைக்கு ப்ரோ ஏரியால 2 பிரஸ்ஸுக்காரனுங்க வந்தானுவ. அவனுங்களும் கஞ்சா வாங்க வந்தானுங்களா இல்ல இத கவர் பண்ண வந்தானுங்களான்னு தெரியல. எவன் எங்க ஏரியால காசு வாங்கிட்டு இருக்கானோ அவன் கூட நின்னு பேசிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டானுவ. ஒண்ணுமே பண்ணல. இப்ப நம்ம சாதாரண மனுஷங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இவனுக்கும் பயப்படுறதா இருக்குது. அவனுக்கு வேலைக்கு போயிட்டு வந்தாலே போதுன்ற மாரி இருக்குது. ப்ரோ நீங்க சேஃபா இருங்க ப்ரோ. நீங்க என்ன நடந்தாலும் நீங்க சேஃபா இருங்க. இப்ப எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இருங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து இவனுக்கு சர்வசாதாரணம். இது நம்ம நார்த் சைட்ல நம்ம நினைப்போம். இந்த சோஷியல் மீடியால நினைப்போம் இவனுங்கெல்லாம் வந்து கொஞ்சமாவது இந்த டெல்லி, ஆஹ், மும்பை இங்கெல்லாம் வந்து டெவலப் ஆயிருப்பான்னு நினைப்போம். ஆனா என் ஃப்ரெண்டு சொல்லுவான், மும்பைல இதை விட கேவலமாலாம் நடக்கும் மச்சான். வெளில தான் அப்படி காமிப்பானுங்க, இதை விட மோசமா இருக்கணுமா. டெல்லி ரொம்ப மோசம் ப்ரோ. இங்க ஆக்சுவலா வந்து பார்க்கறதுக்கு வந்து எல்லாமே அழகா இருக்கும். மெயினா அந்த இந்தியா கேட் அந்த பகுதி மட்டும் தான் டிவில பார்க்குற டெல்லி. அது மட்டும் தான் நான் உங்களுக்கு காட்டுற டெல்லி. அது தவிர்த்து சுத்தி இருக்கிற டெல்லி இன்னும் அதெல்லாம் போனா தான் தெரியும் அந்த இடம்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்க எம்பிஸ் இவங்க எல்லாம் இங்க தான் இருக்கு. இப்ப கூட இந்த அண்ணாமலை கூட இங்க தான் வந்திருந்தான். அந்த நாய் வந்து இங்க வந்து ஓட்டு கேட்டுட்டு இருந்துச்சு. இங்கேயும் நெறைய சங்கி பசங்க இருக்காங்க ப்ரோ. இங்க ஆக்சுவலா இங்கேயே வந்து செட்டில் ஆயிட்டு இந்த பிஜேபி மைண்ட் செட்லயே யோசிக்கிறானுங்க. இந்துலாம் நம்ம ஒண்ணு, முஸ்லீம்லாம் வேற. அவனுலயும் மாத்தி வச்சிருக்கானுங்க. எங்க ஏரியால அந்த மாரி கிடையாது. அந்த மாரி மைண்ட் செட்ல யோசிக்க மாட்டாங்க. இன்னும் பக்கத்துல ஒரு சில ஏரியாஸ் இருக்கு. அது கொஞ்சம் எலைட்டா என்ன மைண்ட் செட்ல இருக்கானுன்னு தெரியல. இவன் அண்ணாமலை அங்கருந்து வந்து இங்க ஓட்டு கேட்கறான். அவனுக்கு ஸ்டேஜ் போட்டு அவன வரவேற்கிறானுங்க. எங்க ஏரியால ஒரு நாய் கூட எட்டி பார்க்கல அவன. இங்க வந்து யாருமே கண்டுக்க மாட்டான் அவனுங்கள. ஆனா அங்க போயிட்டு ஓட்டு போடுங்க, கீட்டு போடுங்கன்னானுவன் இவனுங்க ஸ்டேஜ்ல ஏறி உட்கார வச்சு அவனுக்கு மாலைலாம் போட்டு மரியாதை வேற பண்றானுங்க. என்ன என்ன சொல்ற ராஜா வந்திருந்தான். வந்து நோட்டீஸ் ஏதோ குடுத்துட்டு இருந்தான் எல்லாருக்கும். தம்பி ஓட்டு போடுங்க. அதெல்லாம் போட முடியாது சார்ன்னு சொன்னேன். கோச்சுட்டு என்ன தம்பி இந்த மாரிலாம் பேசுறீங்க? சார் நீங்க எந்த மாரிலாம் டிவில பேசிட்டு இருக்கீங்க? நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் டிவிக்கே சார்ன்னேன். எதுவுமே பேசல. தம்பி நீங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். போய் சொல்லி கிள்ளி விட்டுற பாருங்க. இல்ல இங்க நம்ம ஏரியால அந்த அந்த சீன்லாம் பண்ண முடியாது. ஆக்சுவலா இங்க காசு ப்ரோ. உண்மையா சொல்லணும்னா, இப்ப நான் எலக்ஷன் டைம்ல வந்து எங்க மாமா தான் கேஜ்ரிவால்